ஆயிடுச்சு. எனது அருமை நண்பர் கண்ணன் அவர்கள் பேரிச்சம்பழம் பியூர் ஒரிஜினல் பிடுங்கி கொண்டு இருக்கிறார். பாருங்கள் நண்பர்களே, இவர் தான் யூடியூபர் கண்ணன். கையை காட்டுங்க. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சவுதியில் என்ன பார்க்குறோன்னா பேரிச்சம்பழம் பறிக்கிறோம். ரைட்டு. பேரிச்சம்பழம் பறிச்சிட்டு இருக்கோம். அவர் ஒரு மரம் இல்லை 9 மரத்தில் இது வரைக்கும் மேலே ஏறிட்டு வந்துட்டார். ஆமாம், ஏறி இறங்கியாச்சு. பாருங்கள் சவுதியில் அனைத்து லைவான பேரிச்சம்பழம். ஆமாம், எல்லா மரத்துலேயும் பழுத்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சவுதியில் எலும்பிச்சம்பழம் இல்லைன்னு சொன்னீங்க, இங்கேயும் இருக்குது பாருங்கள் எலுமிச்சை மரம். அடுத்து பாருங்கள், இது ஒரு வெரைட்டியான ஒரு பேரிச்சம்பழம் பழுத்து காய்ந்து விட்டது. மக்கள் யாராவது இருந்தால் வாங்க பிடுங்கிக்கோங்க, போகலாம். இது வந்து மல்வரி கம்ப்ளீட் மேசை பழம். அடுத்து எனது அருமை கண்ணன் பிடுங்கி கொண்டு இருக்கிறார். எப்போ முடிப்பார் என்று தெரியவில்லை. முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம். பக்கத்தில் முடிச்சு ஆரம்பித்தாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டான பழம் இது. பார்த்தீங்களா, பழத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பழமாக இருக்குது. ஒரிஜினல் சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்தீங்கன்னா நீங்களாம் சாப்பிட்லாம். சவுதி அரேபியாவில் ஜமாமில். அவ்வளோதானே, இன்னும் இருக்கா? இன்னும் எடுக்கணுமா? காமிங்க, எந்த பச்சை இருக்குல்ல, காஞ்சி பச்சை இருக்கலாம் காமிங்க. இது பச்சையா? பச்சை காஞ்சி. இது பழுத்ததை காட்டுவோம். இது ஒரு வெரைட்டியான பழத்தாடி. ஆமாம், வெரைட்டி பல வெரைட்டி இருக்குது பாருங்கள். சிகப்பு கலர் பாருங்கள் எப்படி காய்த்து கிடக்குதுன்னு பாருங்கள். ஒரு கொப்பில் எப்படியும் ஒரு 200 கிலோ வரும். பார்க்கும்போது உங்களுக்கு சின்னமாக தான் தெரியும், ஒரு 200 கிலோ குறையாது. பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். மலை மாதிரி கிடக்கு.